Vidyakumar IS Academy Institute for your success. Okay, friends, start பண்ணலாமா? So, local body எப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படினா வந்து local governments local bodies சொல்ல பஞ்சாயத்து ராஜ் அப்படி சொல்லி பார்க்கறோம். வந்து சீதா பொறுத்தவரை நமக்கு எப்படி क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படினும்போது அரசியலமைப்பு திருத்தம் அப்படினு ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்கறோம். சோ அதுக்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்புல எந்த விதியில வந்து இருக்கு, எந்த பார்ட்ல இருக்கு, எந்த அட்டவணையில இருக்கு அப்படினு பேஸ் பண்ணி கேக்குறாங்க. அப்புறம் அதனுடைய வரலாற்று ரீதியா வந்து நமக்கு வந்து கேள்வி வந்து இருக்கு. இது வந்து எப்ப தோன்றுச்சு அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்றது வந்து நம்மளுடைய வரலாற்றுல தமிழகத்துல இருந்து எப்ப தோன்றுச்சு, நகராட்சி எப்ப தோன்றுச்சு, அது நவீன உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எப்ப தோன்றுச்சு, யாருடைய பேரில் அப்படின்றது நமக்கு தொடர்ந்து குடவோலை முறை என்னன்னு கேட்கறாங்க, பிற்கால சோழர்களை பத்தி கேட்கறாங்க, அதே மாதிரி வந்து பல்லவர்களை பத்தி கேட்கறாங்க. அப்புறம் ஆங்கிலேயர்களை வந்து இதுக்கு வித்திட்டது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் அப்படி சொல்லி பார்க்கறோம், உள்ளாட்சித்துறையின் தந்தைன்னு சொல்லி பார்க்கறோம். இது எல்லாமே நமக்கு கேள்வி நோக்கில இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த அமைப்பு எப்படி செயல்படுது, தற்போது அந்த அமைப்பு ஏற்படுத்துவதற்காக சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன கமிட்டிஸ் இருந்தது, அந்த கமிட்டி எந்த ஆண்டுல போடப்பட்டது, அந்த கமிட்டியோட தலைமை யாரு, அப்புறம் எந்த கவர்மெண்ட் பீரியட்ல போடப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கறோம். இதுதான் வந்து நம்ம ஓவராலா. சோ அப்ப என்னடா உலகத்துல வேற எந்த அரசியல் அமைப்பிலும் என்ன கிடையாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு கிடையவே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா ரெண்டே அமைப்பு தான் இருக்கும். ஒரு நாடு இருக்கும், அந்த நாட்டுக்குள்ள மாநிலங்கள் இருக்கும், மாநிலங்கள்ல ஸ்டேட்ஸ் இருக்கும், அவ்வளவு. ஆனா நம்ம இந்திய அரசியல் அமைப்பு தான் நம்ம மத்திய அரசு, நடுவண் அரசுன்னு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசு இருக்கு. அதற்கு அடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லி மூன்றாவது அடுக்கா வந்து இருக்கு. அப்ப மூன்று அடுக்குகளை கொண்ட வந்து அரசியலமைப்பு, மூன்று அடுக்குகளை கொண்ட நிர்வாக அமைப்பு கொண்ட அரசியலமைப்பு வேற எங்கேயுமே கிடையாது. இந்தியாவில மட்டும்தான் இருக்கு, இந்திய அரசியலமைப்பு மட்டும் தான் இருக்கு. அது நம்ம நாட்டுடைய சிறப்பு இயல்பா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப என்னன்னா அதிகாரங்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணா கிராஸ் ரூட் லெவல் சொல்லுவோம். அப்ப அடிமட்ட அளவுல கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்றது வந்து இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகார பகிர்வு அப்படின்றது பண்ணிருக்கோம். நம்ம வரி விதிக்கிறது, மத்திய அரசு வரி விதிக்கும், மாநில அரசு வரி விதிக்கும், உள்ளாட்சி அமைப்புகளும் அவங்க திறம்பட செயல்படுறதுக்காக வரி விதிக்கிறாங்க. ஆனா அப்படி விதிச்சாலும் அதனுடைய குறைபாடா என்ன இருக்குன்னா போதுமான அளவுக்கு இல்ல. அப்ப மாநில அரசை சார்ந்துதான் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசு வந்து மத்திய அரசு சார்ந்தா இருக்காங்க. அப்ப யாருக்கிட்ட அதிகப்படியான வரி போய் சேருது அப்படின்னா மத்திய அரசிடம் தான் உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்தியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பெடரல் அப்படின்ற வார்த்தை இல்லாம, கூட்டாட்சி தத்துவம் இல்லாம யூனியன் இருக்கிறதுனால இருந்த போதிலும் வந்து கூட்டாட்சிக்கு தேவையான அந்த அங்கங்கள் அப்படின்னும் போது வந்து மாநிலங்கள் இருக்கு, மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இது போக போக என்ன ஆகும்னா டீசென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகார பகிர்வு அப்படின்றது அதிகப்படியா கிராமங்களுக்கு போய் சேரும். இது காந்தியின் ஐடியாலஜி அப்படின்னு பார்க்கிறோம். மகாத்மா காந்தி அவருடைய ஐடியாலஜா இது வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப இந்த உள்ளாட்சி அப்படின்றதுல நமக்கு தேர்வு நோக்கில் எதெல்லாம் முக்கியமோ அதை நான் ஹைலைட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன். அந்த பாயிண்ட்ஸ் நீங்க புத்தகத்தில் அப்படியே அண்டர்லைன் பண்றது, ஹைலைட் பண்ணி அதனால ரிவைஸ் பண்ணினா தேர்வுக்கு போதுமானதா இருக்கும் அப்படி பார்க்குற ஃப்ரெண்டு. ஸோ நமக்கு பாலிட்டில இருந்து டெஃபினட்டா உள்ளாட்சியில இருந்து நமக்கு அப்கமிங் குரூப் 1 கேட்பாங்க, குரூப் 4 கேட்பாங்க, குரூப் 2 to A நமக்கு கொஸ்டின் இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஈவன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லேயே நமக்கு வந்து இதுல இருந்து கேள்வி வந்து டெஃபினட்டா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னும் நம்ம ஹிஸ்டாரிக்கலா போகும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பிற்கால சோழர்கள் அல்லது தஞ்சை சோழர்கள் கீழ் உச்சத்தில் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஆரம்பிக்கிறது எங்க அப்படின்னா பல்லவர்கள் காலத்துல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கிறோம். சோ மௌரிய நிர்வாகத்தின் கீழ் உள்ளாட்சி பற்றிய குறிப்புகள் வரலாற்று பதிவுகளா இருக்கு. அப்ப எந்த பேரரசர்கள் காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பிற்கால சோழர்கள் மௌரியர்கள் ஆட்சி காலத்துல உள்ளாட்சி பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். பண்டைய இந்தியா முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேறுபட்ட அம்சங்களுடன் காணப்பட்டன. இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் அப்படின்னு தாக்குதல் காரணமாக உள்ளாட்சி அமைப்பு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. திருப்பி 1882 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ரிப்பனின் தீர்மானத்துடன் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் இது புத்துயிர் பெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். சாபா பிற்கால சோழர் காலம், பல்லவர்கள் காலம், மௌரியர்கள் காலத்துல இருந்தது. நடுல இப்போ லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியல, டெலிகிராமில் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட், அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம்லேயும் இருக்கும், ஆப்லேயும் இருக்கும். நான் திருப்பி அகைன் வந்து நான் அட்மின் வந்து செக் பண்ண சொல்கிறேன், போட சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட். வந்து ஆடிபிளாக இருக்கா? எஸ் ஃப்ரெண்ட். வந்து என்ன பண்ணுறது, சிங்கார சென்னையில் வந்து பவர் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. அதனால் சின்ன ஒரு ஃப்ளக்சுவேஷனால வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இப்போ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து. சாரி ஃப்ரெண்ட். வந்து ஸோ நம்ம அடுத்து பார்க்கலாமா? வந்து
ஸோ 1882 லார்ட் ரிப்பன் பிரபு தீர்மானத்தோட என்ன பண்ணா உள்ளாட்சி அப்படின்றது திருப்பியும் புத்துயிர் பெறுது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப யாருடைய காலகட்டத்தில் உள்ளாட்சி இருந்தது அப்படின்னு முக்கியம். நவீன உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அடித்தளமிட்டதால் ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பல தடவை நமக்கு கேட்டிருக்காங்க, திருப்பியும் கேட்பாங்க. உள்ளாட்சி துறையின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ரிப்பன் known as ஃபாதர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். 1935 இந்திய அரசு சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி மாகாணங்களில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தியது. இச்சட்டம் 1937 நடைமுறைக்கு வந்தது. வந்து காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சிக்கு வந்து மாகாணங்களின் ஊரக வளர்ச்சித்துறை சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது அப்படிங்க. அப்ப காங்கிரஸ் எங்கெங்கெல்லாம் ஆட்சி அமைச்சாங்களோ அந்த இடத்துல வந்து இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் ஃப்ரெண்ட். ஓகேவா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது காந்தியடிகளின் திட்டங்களின் முக்கிய கூறா வந்து இருக்கு அப்படின்னு. காந்தி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு கிராமங்கள்ல இருந்து கட்டமைக்கப்படணும், அடியில இருந்து மேல வரணும், மேல இருந்து கீழே போகக்கூடாது அப்படின்னு. அதே மாதிரி கிராமங்கள் வந்து பாத்தீங்கன்னா சுயமா வந்து செயல்படணும் அப்படின்றதா அவருடைய கூறுகளை ஒன்றா இருக்கு அப்படிங்க. கிராமங்கள் இருந்து இந்தியாவில் கிராம ஊராட்சிகளின் உருவாக்கும் ஒரு சமூக இயக்கமாகவே அமைந்தது அப்படின்னு. ஏன்னா இந்தியா எங்க வாழ்கிறதுன்னு கிராமங்களில் வாழ்கிறது மகாத்மா காந்தி சொல்லியிருக்காங்க. அப்ப கிராமங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்ப கிராமங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இருந்தது. அதனால வந்து அது சமூக இயக்கமாகவே என்ன மாறுதுன்னா உள்ளாட்சி அமைப்பு ஊராட்சிகள் அப்படின்னு உருவாக்கணும் அப்படின்றது மாறுது. விடுதலைக்கு பின் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க ஆரம்பிக்குது முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமூக அபிவிருத்தி திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். 1952 தேசிய நீட்டிப்பு சேவை 1951 ஆகியன 1957 ஆண்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக திகழ்ந்தன அப்படி பார்க்கிறோம். அந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு அப்படின்றது வந்து அக்டோபர் 2 அன்று ராஜஸ்தானின் நுகர்வோர் மாவட்டத்தில் நுகர்வூர் அப்படின்ற மாவட்டத்தில் வந்து அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்டது. அப்ப பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து எங்க தொடங்கப்பட்டதுன்னா ஃபர்ஸ்ட் அக்டோபர் 2 ராஜஸ்தான் மாவட்டத்தில் ராஜஸ்தான்ல நுகர்வூர் அப்படின்ற மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு ஜவஹர்லால் நேரு பீரியட்ல தொடங்கப்பட்டது. சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட். லார்ட் ரிப்பன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி நடைமுறைப்படுத்துவதில் அமைப்புகளை இருந்த சில தடைகளை 1882 ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார் அப்படிங்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் இவர் என்ன பண்ண உள்ளாட்சி அமைப்புகள் செயல்படுறதுக்கு என்னென்ன தடையா இருந்தோ அதெல்லாம் நீக்கிறதுக்கு தீர்மானம் கொண்டு வர. அந்த தீர்மானம் வந்து கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்களை வழங்கிச்சு. அதனால அதிக அதிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னு. அதனால உள்ளாட்சி அரசின் தந்தை யார சொல்றோம் அப்படின்னா வந்து லார்ட் ரிப்பன் பிரபு வந்து சொல்றோம். வந்து ரிப்பன் தொடர்ச்சியான பல சட்டங்களை ஏற்படுத்தினார். 1982 ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் வந்து சுவையை அறிமுகப்படுத்திய ரிப்பன் பிரபு அவர் வந்து. அப்ப சுதந்திரம் அப்படின்னா சுதந்திரமா செயல்படுறது எங்க அப்படின்னா வந்து கிராம அளவுல நகர அளவுல அப்படின்றதுதான் வந்து இவருடைய திட்டத்தின் நோக்கமா வந்து இருக்கு அப்படின்னு. அதற்கு அடுத்து ஹிஸ்டாரிக்கலா வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அமைப்பின் வரலாற்று தொடக்கம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முதலாம் பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சியின் வந்து நீண்ட வரலாற்றை கொண்டதாக இருக்கு. சோழரின் ஆட்சி காலத்தில் வந்து கிராம சுயாட்சி முறை அப்படின்றது உச்சத்தை அடைந்தன. இந்த கிராம சபைகள் சோழ ஆட்சிகளுடன் பயனுள்ள தொடர்புகளை கொண்டிருந்தன. குடவலை முறை என்பது கிராம சபைகளுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ரகசிய வாக்கெடுப்பு. அப்ப குடவலை அப்படிங்கிற சிஸ்டம் வந்து யாருடைய பீரியட்ல இருந்துன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட். உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட். அப்ப என்ன பண்ணணும், அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த படித்தவர்கள் சான்றோர்கள் இருப்பாங்க, அவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் உரிமையாளர்கள் இருப்பாங்க, அரசுக்கு வந்து வரி செலுத்துறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய பேரெல்லாம் என்ன பண்ண ஒரு குடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பானை குடத்துல வந்து போட்டுட்டு அதை வந்து ஒரு குழந்தையோ ஒரு யாராவது குழந்தையை கூப்பிட்டு அதை வந்து எடுக்க சொல்லுவாங்க. அப்படி எடுக்கக்கூடிய அந்த ஓலையில வந்து யாருடைய பேர் வருதோ அவங்கள தலைவராக தேர்ந்தெடுக்கும் முறை அப்படின்னு இருந்திருக்காங்க. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மாநில கிராம சுயாட்சியின் வீழ்ச்சியும் மையப்படுத்தப்பட்ட நிலப்பிரபுத்துவம் நிர்வாக முறையின் எழுச்சியை பெற்றது. வந்து சுதந்திரத்துக்கு பிந்தைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் அப்படின்றது 1950 கொண்டு வராங்க. 1957 உள்ளாட்சி நிர்வாகத்தின் சீர்திருத்தம் குறித்த வெள்ளை அறிக்கையின்படி மெட்ராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்து 1958 வந்து உருவாக்குறாங்க. திரும்பி மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு கொண்டு வரக்கூடிய சட்டங்களா வந்து இருக்கு அப்படின்னு. இதுவும் நமக்கு தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட் இருக்கும். கிராம சுயாட்சியின் அமைப்பு ரிப்பன் பிரபு வந்து இந்திய உள்ளூர் சுயாட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிற நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். அதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரந்த புயல் பரப்பி கொண்ட இந்தியா உள்ளூர் சுயாட்சி நிறுவுவதன் மூலம் அரசியல் பங்கேற்பு உணர்வை அடைய முடியும். மகாத்மா காந்தி குறிப்பிடும் அரசியல் அதிகார பகிர்வு அப்படின்றது உள்ளூர் மட்டத்தில் ஜனநாயக செயல்பாட்டை மேம்படுத்த உள்ளூர் மட்ட கிராம அளவில் என்ன பண்ணணும், ஜனநாயக அமைப்பை மேம்படுத்தணும். அப்ப மக்கள் வந்து என்ன பண்ணணும், கூடி ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அரசு செயல்படுத்தணும். அப்படின்னா அரசு சொல்றத திட்டமா வந்து அங்க செயல்படுத்துறதுக்கு மக்கள் சொல்றத அரசாங்கம் வந்து செய்யணும் அப்படின்றத அவருடைய எண்ணமா இருக்கு.
அவர் இந்திய கிராமத்தை குட்டி குடியரசு என்று அழைத்தார். அப்ப இந்திய கிராமத்தை குட்டி குடியரசுன்னு சொல்லி அழைத்தது யாரு, இல்ல சிறிய குடியரசுன்னு சொல்லி அழைத்தது யாருன்னு கேட்பாங்க. கேட்டா மகாத்மா காந்தி. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நம்ம 1949 நவம்பர் 26. நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு சட்டத்தின் 40வது பிரிவு வந்து எதுல இருக்குன்னா டிபிஎஸ்பில இருக்கு, அரசு நெரிசை கோட்பாட்டுல இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த பிரிவு வந்து கிராம பஞ்சாயத்துகளை ஒழுங்கமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவை சுயமாக செயல்படுவதற்கு தேவையான அதிகாரங்களையும் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறோம். அதன்படி 1956 பல்வந்தராய் மேத்தா குழு அப்படின்ற குழு வந்து நியமிக்கப்பட்டது. 1957 அதனோட அறிக்கை வந்து சமர்ப்பிக்குது. எதுக்காக அப்படின்னா வந்து இந்த பஞ்சாயத்துக்காக. அந்த பல்வந்தராய் மேத்தா குழு அறிக்கையில முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை அப்படிங்கிறோம். ஸோ அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணது. இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மேகன கர்த்தாவாக போற்றப்படுகிறது. இது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப பல்வந்தராய் மேத்தா குழு எப்ப ஏற்படுத்தினாங்க? 1956. அது அறிக்கையை சமர்ப்பிச்சது எப்பன்னு கேட்டா 1957. வந்து இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் வந்து மேக்ன கர்த்தா என்று அழைக்கப்படுகிறது பார்க்கிறோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிராம அளவில் கிராம பஞ்சாயத்து ஒண்ணு. அடுத்து வட்டார அளவில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பஞ்சாயத்து, மாவட்ட அளவில் அப்படின்னு மாவட்ட பஞ்சாயத்து. மொத்தம் 3 அடுக்கு முறையை வந்து யார் வந்து பரிந்துரை பண்றா அப்படின்னா பல்வந்தராய் மேத்தா குழு வந்து பரிந்துரை பண்றாங்க அப்படி பார்க்கிறோம். அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்றது அக்டோபர் 2, 1959 பண்டிட் ஜவஹர்லால் நேருவால் தொடங்கப்பட்டது. ஆந்திர பிரதேசம் 2 மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. வந்து அசோக் மேத்தா குழு அப்படின்ற குழு அடுத்து வருது. அந்த குழு வந்து என்ன பண்றாங்கன்னா எப்படி செயல்படுது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி 1977 வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வராங்க. அந்த பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களின் செயல்பாடுகளை பத்தி அதை விசாரித்து அவற்றை வலுப்படுத்துவது அப்படின்னு அடிப்படையில் வந்து இந்த குழு என்ன பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் 1978 வந்து என்ன பண்ணா அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட அளவில் மற்றும் கிராம அளவில் என 2 அடுக்கா இருக்கணும். அப்ப அசோக் மேத்தா குழு அப்படின்றது வந்து பல்வந்தராய் மேத்தா குழு கம்பேர் பண்ணும்போது அது 3 அடுக்கு, இது வந்து 2 அடுக்குன்னு சொல்லிடுறாரு. அப்ப 2 அடுக்கு அப்படின்னு முறையில சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா அவர் 2 விதமா பிரிக்கிறாரு. ஒண்ணு என்னன்னா மாவட்ட அளவில், 2வது என்னன்னா கிராம அளவில் அப்படின்னு சொல்றாரு. இந்த குழுக்களின் அறிக்கையிலே பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் கிராமப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தன, வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்ற வலியுறுத்தின. வந்து அப்ப இந்த அடுக்கு தான் நம்ம வித்தியாசம் தான் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. 3 அடுக்கு முறை அப்படின்னா வந்து என்னது பல்வந்தராய் மேத்தா குழு, 2 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு. பல்வந்தராய் மேத்தா குழு 1986, அசோக் மேத்தா குழு 1977. இது இந்த இயர் முக்கியம் என்ன சொன்னாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க. கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளூர் மட்டங்களில் உண்மையான மக்கள் சக்தியை நிறுவுவதற்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறாங்கன்னா 1989 64வது 65வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து மசோதா மக்களவையில கொண்டு வராங்க, நிறைவேற்றப்பட்டன. ஆனா என்ன ஆகுதுன்னா தன்னுடைய அதிகாரத்தை ஷேர் பண்றதுக்கு மாநில அரசு தயாரா இல்லை. அதனால மாநிலங்கள் அவையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி அப்படின்றதுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை என்ன பண்றாங்கன்னா தோற்கடிச்சிடறாங்க. அப்ப முழுவதுமா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படல, லோக்சபால மட்டும் நிறைவேற்றுறாங்க, ராஜ்யசபால ஃபெயிலியர் ஆயிருது அப்படிங்கிறோம். மக்களவை நிறைவேற்றப்பட்டாலும் மாநிலங்களில் பெரும்பான்மை இல்லாதால் இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்ட கட்டுப்பாட்டில் மாநில அரசுகளின் இறுக்கமான கட்டுப்பாட்டில் இருந்த ஊரக மற்றும் நகராட்சி உள்ளாட்சிகள் வெற்றிகரமாக செயல்பட முடியல. அவர்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்பட்டது. வந்து அவற்றுக்கான தேர்தல் பல ஆண்டுகளா நடக்கல பல மாநிலங்கள்ல. இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்காக திருப்பியும் 1992 அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து 73, 74 படி பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அரசியலமைப்பு அந்தஸ்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் நகராட்சி அப்படின்னு பஞ்சாயத்து ராஜின் பரிணாமம் அப்படின்னு பார்க்கும்போது பல்வந்தராய் மேத்தா கமிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1957 இந்திய அரசாங்கம் சமூக மேம்பாட்டு திட்டம் வந்து 1952 தேசிய விரிவாக்க சேவை 1953 ஆகியவற்றின் செயல்பாட்டை ஆய்வு செய்வதற்காக அவை சிறப்பு செயல்பாட்டு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கும் ஒரு குழுவை நியமித்தது அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஒரு நிமிஷம், இயர் மட்டும் கொஞ்சம் மாறுது, ஒரு நிமிஷம். 57 56 பார்த்து சொல்லிடுறேன். ஆயிரத்தி 1957 தான் ஃப்ரெண்ட். இந்த இடத்துல நமக்கு 56 வருது, அது மட்டும் மாத்திக்க. லக்ஷ்மிகாந்த்ல இருக்கிற இயர் தான் 57. அது நம்ம என்ன பண்ண 20 வருஷம் ஞாபகம் வச்சுக்கலாம். 57 இருந்து அடுத்து 77 வந்து எதுனா அசோக் மேத்தா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காத. 57 ஜனவரியில் அப்பாயின் பண்றாங்க. அதே 57 நவம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க பரிந்துரை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஓகேவா? அடுத்து
இந்த குழுவின் தலைவர் யாருன்னா பல்வந்தராய் ஜி மேத்தா அப்படி பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட் வந்து எப்படின்னா 1957 இவர் நவம்பர் மாசம் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ஜனநாயக பரவலாக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த திட்டத்தின்படி பஞ்சாயத்து ராஜ் என்று அறியப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இதுல 3 அடுக்குலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வந்து குழுவின் இந்த பரிந்துரை ஜனவரி 1958 தேசிய வளர்ச்சி குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த என்டிசி வந்து அப்ரூவல் பண்ணாங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட். வந்து என்டிசி முக்கியமான ஒரு பாடியா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அவங்க அப்ரூவல் பண்ணிட்டாங்க. பஞ்சாயத்து ராஜ் நிறுவப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ராஜஸ்தான் அப்படி பார்க்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம் 2 மாநிலத்தில் கொண்டு வராங்க. முதல் மாநிலம் அது இருக்குன்னா ராஜஸ்தான் தான் அப்படி பார்க்கிறோம். இதை வந்து அக்டோபர் 2ஆம் தேதி 1959 என்ன பண்ணாரு, அந்த நகூர் அப்படின்ற மாவட்டத்தில் வந்து ராஜஸ்தான்ல பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து இந்த இடத்தை தொடங்கி வைப்பாரு. ஆந்திரத்தில் அடுத்து தொடங்கப்பட வேண்டியிருக்கிறோம். ராஜஸ்தான் 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து ராஜை அறிமுகப்படுத்துச்சு அப்ப 1959. அதே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 2 அடுக்கு முறை, வந்து மேற்கு வங்காளம் 4 அடுக்கு முறை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி இந்தியா முழுக்க வந்து பாத்தீங்கன்னா 2 அடுக்கு 3 அடுக்கு 4 அடுக்குன்னு சொல்லி கலந்து இருக்கு. இதெல்லாம் மாற்றி ஒரே மாதிரி இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அது ஏற்கனவே 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க, 3வது வாட்டி தான் சக்சஸ் ஆகும். அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சோ அப்ப பஞ்சாயத்து ராஜ் பற்றிய ஆய்வு குழுக்கள் இதுவரை என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னும் போது 1960 பஞ்சாயத்து புள்ளியியல் பகுத்தறிவு குழு அப்படின்னு பார்க்கிறோம். இது வந்து விஆர் ராவ் வந்து அதே பஞ்சாயத்துகள் மற்றும் கூட்டுறவுகளின் பணிக்குழு அப்படின்னு எஸ்டி மிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போடப்பட்ட கமிட்டிஸ் அப்படின்னு பார்க்கிறோம். 51 ஆக்ட் 51 வந்து செயல்பாட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 60 61ல போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். அதற்கடுத்து முக்கியமான குழு வந்து 63 65ல வந்து கே சந்தானம் அவர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன குழு போட்டிருக்காங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் நிதி பற்றிய ஆய்வுக்குழு, வந்து பஞ்சாயத்து ராஜ் தேர்தலுக்கான குழு. அப்ப நிதியின் தேர்தலை பத்தி ஆய்வு பண்றதுக்காக 63 65 கே சந்தானம் தலைமையில வந்து குழு வந்து போட்டிருக்காங்க பார்க்கிறோம். சோ அது இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். வந்து அவ்வளவுதான். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு வந்து டிசம்பரில் ஜனதா அரசு வந்து இப்ப நம்ம ஜவஹர்லால் நேரு அவருடைய பீரியட்ல தான் 1957 வந்து பல்வந்தராய் மேத்தா கமிட்டின்னு பார்க்கிறோம். ஏன்னா ஜவஹர்லால் நேரு 1964 இறந்துருவாரு. அதுக்கப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அம்மையார் வருவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். லால் பகதூர் சாஸ்திரி வந்து 1964 to 67, இந்திரா காந்தி அம்மையார் வந்து 67 to 77 அப்படின்னு பார்க்கிறோம். திருப்பி ஜனதா பார்ட்டி வந்து 77ல இருந்து 79 ஜனதா கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 1977 டிசம்பர்ல வந்து ஜனதா அரசு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பஞ்சாயத்து ராஜை பத்தி என்னது அதாவது செயல்படுறத பத்தி பரிந்துரை செய்யறதுக்கு அசோக் மேத்தா தலைமையில வந்து ஒரு குழு போட்டு அந்த குழு என்ன பண்ணிட்டாங்க 1978ல அறிக்கை சமர்ப்பாங்க. ஏற்கனவே பார்த்துட்டோம். அவங்க என்ன பண்ணா வீழ்ச்செடியந்தோறும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு என்ன பண்ணா மறுகட்டமைப்பு செய்யறதுக்காக என்ன பண்றாருன்னா இப்ப நிறைய பரிந்துரை வந்து பண்றாரு. அதுல முக்கியமானது என்னன்னா 3 அடுக்கு முறைக்கு பதிலாக அவர் என்ன பண்றாரு 2 அடுக்கு முறை பரிந்துரை செய்யறாரு. ஞாபகம் வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட். அப்ப 2 விதமா சொல்றாரு. ஒன்னு என்ன சொல்றாருன்னா மாவட்ட அளவில் என்னப்பா இருக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜில்லா பரிஷத்துன்னு சொல்றாரு. வந்து அதுக்கப்புறம் மண்டல பஞ்சாயத்துனா வந்து 15,000 20,000 மக்கள்கள் கொண்ட, அதாவது இப்ப இருக்கிறதுல வந்து கிராமம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும், கிராம பஞ்சாயத்துனா 500 பேர் இருக்கணும். வந்து அப்ப 15,000 20,000 அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிராமங்களை ஒன்னா சேர்த்து அதை மொத்தமா ஒரே ஒரு மண்டலமா வந்து பிரிச்சு மண்டல பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த அந்த சிஸ்டமே கரெக்டா இருக்கு. வந்து இப்பயும் பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல இருக்கும், வட்ட அளவுல இருக்கும், கிராம அளவுல இருக்கும். இப்படிதான் நம்ம வந்து பிரிச்சிருப்போம். வந்து நம்ம பிரிச்சு அதன் அடிப்படையில் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அசோக் மேத்தா குழுல வந்து சொல்லியிருப்பாங்க, அப்படி கமிட்டியில சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஜிவிகே ராவ் அப்படின்னு தலைமையில ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்காக ராஜீவ்காந்தி பீரியட்ல வந்து 1985ல வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுவால் வந்து நியமிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி விட்டுருங்க, திட்டக்குழு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப ஜிவிகே ராவ் தலைமையில் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான 1987 திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது. அப்ப திட்டக்குழு நியமிக்கிறது ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு வந்து பல்வந்தராய் கமிட்டி, அடுத்து வந்து இந்திரா காந்தி அவங்க பீரியட்ல வந்து அசோக் மேத்தா இந்திரா காந்தியில ஜனதா கவர்மெண்ட் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. அதுக்கு அடுத்து திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டதா என்ன அப்படின்னா ஜிவிகே ராவ் ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான குழு அப்படின்னு பார்க்கிறோம். இந்த குழு என்ன பண்றாங்கன்னா வட்டார அளவிலான திட்டமிடல் குறித்த தந்துவாலா கமிட்டி அறிக்கை அடுத்து வருது வந்து பாத்தீங்கன்னா. அதுக்கு அடுத்து மாவட்ட திட்டமிடல் குறித்த அனுமந்த ராவ் கமிட்டி அறிக்கை அப்படின்னு வெளியே வருது. சோ அப்ப ஜிவிகே ராவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஊரக வளர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கான அறிக்கையை வந்து வெளியிடுது அப்படின்னு பார்க்கிறோம். திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டதுதான் 1985 அப்படி பார்க்கிறோம். அதற்கடுத்து குழு அப்படின்னா வட்டார அளவிலான திட்டமிடல் குறித்து தந்தவாலா கமிட்டி. அப்ப வட்டார அளவில் அப்படின்னா தாலுகா அளவில் வந்து அடுத்து மாவட்ட திட்டமிடல் பத்தி வந்து ஹனுமந்த ராவ் கமிட்டி அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே பஞ்சாயத்து அமைப்புகளோட செயல்பாடுகளை பத்தி அந்த அறிக்கையை வந்து தாக்கல் பண்றாங்க. அடுத்தடுத்து வருது இந்த கமிட்டியோட இயர் எதுக்காக, அப்ப வட்டார அளவில்னா வந்து தந்துவாலா கமிட்டி 1978, மாவட்ட அளவில் அப்படின்னா வந்து ஹனுமந்த ராவ் கமிட்டி 1984 அப்படி பார்க்கிறோம். வந்து அடுத்து எல்எம் சிங்வி குழு வந்து 1986, இதுதான் ராஜீவ்காந்தி அரசாங்கம் வந்து எல்எம் சிங்வி தலைமையில் என்ன பண்றாங்கன்னா ஜனநாயகம் மற்றும் வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ் நிறுவனம் புத்துயிர் பெறுதல் என்ற தலைப்பில் வந்து ஒரு கருத்துருவை தயாரிக்க ஒரு குழுவை நியமித்தது. அப்ப ஜனநாயகம் வந்து வளர்ச்சிக்கான பஞ்சாயத்து ராஜ்
புத்துயிர் பெறுதல் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது வந்து யாருடைய பீரியட், ராஜீவ்காந்தி பீரியட். எந்த கமிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. எந்த வருஷம்னா 1986 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட். பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் அரசியலமைப்பு ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவரை அரசியலமைப்பை பத்தி பேசல. இப்பதான் என்ன பண்றாங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்துட்டு போயிட்டு பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1986 ராஜீவ்காந்தி பீரியட்ல எல்எம் சிங்வி கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா போடுறாங்க அப்படி பார்க்கிறோம். வந்து அதுக்கடுத்து தூங்கன் கமிட்டி 1988 வந்து இது வந்து மாவட்ட திட்டமிடல் நோக்கத்திற்காக மாவட்டத்தில் அரசியல் மற்றும் நிர்வாக கட்டமைப்பு ஆய்வு செய்திருக்காங்க பி.கே. தூங்கன். அப்ப எதுக்காக போட்டாங்க அப்படின்னா அது அரசியலமைப்பு அந்தஸ்துக்காக. இது வந்து மாவட்ட திட்டமிடலுக்காக போட்டதுதான் தூங்கன் கமிட்டி அப்படி பார்க்கிறோம் 1988. அடுத்து கார்கில் குழு 1988 வி.என். கார்கில் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் வந்து கொள்கை மற்றும் திட்டங்களுக்கான குழு அமைக்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் சொல்லிட்டு திருப்பி அதே தான் பேசுது. கார்கில் குழு 1988 அப்படி பார்க்கிறோம். இப்ப அந்த குழுக்கள் பத்தி பிக்சர் வந்து நம்ம 9th புக்ல கொடுத்திருக்கிறது தான். அதுல நம்ம பல்வந்தராய் குழு ஏற்கனவே பார்த்தோம் 1957 அப்படி பார்க்கிறோம். சோ அதனுடைய பரிந்துரைனா 3 அடுக்கு அப்படின்ற வார்த்தை வந்து முக்கியம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து அசோக் மேத்தா குழு அப்படின்னும் போது அதுல முக்கியமான வார்த்தை வந்து 2 அடுக்குன்னு பார்க்கிறோம். இது வந்து 1977 to 1978 அப்படி பார்க்கிறோம். அறிக்கை சமைச்சு 78ல. அடுத்து ஜி.வி.கே. ராவ் குழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுவால் வந்து நியமிக்கப்பட்டது பார்க்கிறோம் 1985 அப்படி பார்க்கிறோம். இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ் வந்து அடிப்படை வந்து பார்த்தீங்கன்னா வேர்கள் இல்லாம இது செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து எல்எம் சிங்வி குழுவில் வந்து 73 74 அரசமைப்பு திருத்த சட்டம் வந்து 1982 1992 கொண்டு வரதுக்கு காரணமானது. ஃபர்ஸ்ட் அரசமைப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த ராஜீவ்காந்தி பீரியட்ல தான் 1986ல சொல்றாங்க. ஆனா இது கொண்டு வந்த 73 74 அரசமைப்பு சட்ட திருத்தம் எல்லாம் கொண்டு வரது 1992 யாரு பி.வி. நரசிம்மராவ் பீரியட்ல தான் கொண்டு வருவாங்க. அப்பவே வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆரிஜின் பாயிண்ட் தான் நமக்கு இங்க வந்து அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு நடைபெறுது. அடுத்து ராஜீவ்காந்தி அரசாங்கம் வந்து 64வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை வந்து ஜூலை 1989 மக்களவையில் அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ராஜீவ்காந்தி ட்ரை பண்றாரு என்னன்னா அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கலாம் லோக்கல் பாடிக்கு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது 64வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1989 மக்களவையில் அறிமுகப்படுத்துறாரு. ஆனா லோக்சபா இந்த மசோதாவை 89ல நிறைவேற்றிய போது ராஜ்யசபால யார் இருக்காங்க, மாநிலங்கள் இருக்கு. மாநிலங்கள் ரெடியாவே இல்ல. உள்ளாட்சி அமைப்பில் நாங்க ஏன் வந்து அதிகாரத்தை கொடுக்கணும், நாங்களே உள்ளாட்சி அமைப்பை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம் அதை வந்து தோற்கடிச்சிடுவாங்க. வந்து வி.பி. சிங் அரசு வந்து வரும்போது பிரதமர் வி.பி. சிங் கீழ் அமைந்த தேசிய முன்னணி அரசாங்கம் வந்து எப்ப அப்படின்னா 1989 இப்ப நவம்பர்ல பதவியேற்ற உடனே பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களை வலுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக அறிவிக்கிறாங்க. வந்து 1990 என்ன பண்றாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் வலுப்படுத்த என்ன பண்ற பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வி.பி. சிங் என்ன பண்றாருன்னா எல்லா மாநில முதல்வர்களையும் கூப்பிட்டு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்குல்ல அந்த மாதிரி அதுல வந்து மீட்டிங் வந்து போடுறாங்க. போட்டு பேசுறாங்க. பேசிட்டு என்ன பண்றாங்கன்னா எதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரிய அம்சமா இருக்கோ அதெல்லாம் நீக்கலாம் அப்படின்னு நீக்கிட்டு என்ன பண்றாங்க புதிய அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியது அறிமுகம். சோ அப்ப மாநாடுகள் முன்னுரிமை கொடுத்து ஒப்புதல் அளிச்சிடறாங்க. வந்து ஆனா 1990 செப்டம்பர்ல என்ன ஆகுதுன்னா மக்களவையில் திருத்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறோம். பட் அதுனா இது பாஸ் ஆகிறதுக்குள்ள அவங்களுடைய பீரியட் வந்து முடிஞ்சிடும். அடுத்து நரசிம்மராவ் பீரியட். நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் அரசு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அரசியலமைப்பு அங்கீகாரத்தை மீண்டும் ஒரு முறை பரிசீலிக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த சர்ச்சைக்குரிய அம்சங்களை நீக்கிறாங்க. நீக்கிட்டு 1991 செப்டம்பரில் மக்களவையில் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்க. வந்து இதுதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நடைமுறைக்கு வருது அப்படி பார்க்கிறோம். சோ அப்ப யாரெல்லாம் ட்ரை பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி ட்ரை பண்றாரு. அடுத்து வி.பி. சிங் ட்ரை பண்றாரு. சோ அதுக்கப்புறம் யார் வர்றாருன்னா நரசிம்மராவ் பீரியட்ல தான் என்ன பண்றாங்கன்னா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டமும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டமும் பாஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 73 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 உருவானது மற்றும் ஏப்ரல் 24 1993 வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படி பார்க்கிறோம். சோ பஞ்சாயத்து ராஜ் 73 நகராட்சி அப்படின்றது வந்து 74 அப்படி பார்க்கிறோம். அதே ஆண்டு தான் 2 திருத்த சட்டத்தையும் கொண்டு வந்துருவாங்க அப்படி பார்க்கிறோம். இப்ப பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் 1993 கீழ் 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படி பார்க்கிறோம். சோ அப்போ 3 அடுக்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அடுத்த வருஷமே 1993 சட்டம் கொண்டு வராங்க ஏற்படுத்துறாங்க. வந்து சோ மாவட்ட பஞ்சாயத்துகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்டவை வந்து அப்புறம் ஒன்றிய பஞ்சாயத்து கவுன்சில்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 3வது வந்து பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்துகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை வந்திருக்கு. சோ இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 அடுக்கா வந்து இருக்கு. கிராம சபை ஒரு கிராமத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் ஆலோசனை குழுவில் வந்து இடம்பெறுவாங்க. அப்ப கிராம சபையில யார் உறுப்பினர் அப்படின்னா 21 வயது பூர்த்தி அடைந்தவர்கள், சரி 18 வயது வந்து பூர்த்தி அடைந்த அனைவரும் வாக்காளர் பட்டியல அவங்க பேர் இருந்ததுன்னா அவங்க எல்லாருமே கிராம சபையில உறுப்பினர்களா இருப்பாங்க. அப்ப வாக்காளர் பட்டியல பேர் இருக்கணும். அந்த கிராமத்துல வாக்காளர் பட்டியல பேர் இருந்ததுன்னா அவங்க கிராம சபை உறுப்பினர்களா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க ஆலோசனை குழு. கிராம சபை கூட்டங்கள் அப்படின்னு வருடத்திற்கு எத்தனை முறை நடத்தப்படுகின்றன 6 முறை அப்படி குறைந்தபட்சம் 3 தடவை நடக்கணும். தமிழ்நாட்டில் 6 தடவை நடக்குது. அது நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி நமக்கு இங்க தான் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. ஒண்ணு ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று வந்து. அடுத்து 2வது வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 26
22 உலக தண்ணீர் தினம் வந்து, மூன்றாவது வந்து மே 1 வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர் தினம், நான்காவது வந்து ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், ஐந்தாவது வந்து அக்டோபர் 2 வந்து காந்தி ஜெயந்தி, ஆறாவது நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் அப்படி பார்க்கிறோம், அல்லது உள்ளாட்சி நாள் அப்படி பார்க்கிறோம். இந்த 6 தினங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த கிராம சபை வந்து கூடும் அப்படி பார்க்கிறோம். இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா கிராம தலைவர், கிராம சபை தலைவர் தான் பஞ்சாயத்து தலைவர் அப்படி பார்க்கிறோம். அவர் தான் தலைமை தாங்குவார். 1992 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இருக்குல்ல, அந்த சட்டத்தின்படி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புல எந்தெந்த விதிகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 243 இது வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். சோ அந்த விதி வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்படுகிறது. அதுல 20 லட்சத்துக்கு மிகாமல் மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பஞ்சாயத்து, கிராமம், இடைநிலை மற்றும் மாவட்ட நிலைகள் கொண்ட 3 அடுக்கு அமைப்பை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வந்து. அப்ப 20 லட்சத்திற்கும் மிகாமல் மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் இருக்கு, மாநிலங்கள் இருக்கு, யூனியன் பிரதேசம் இருந்தது அப்படின்னா அங்க வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மாநிலத்தில் ஒரு சாதாரணமாக மாவட்டம் வரையறுக்கப்பட்டாலும் கிராமம் மற்றும் இடைநிலை மாவட்டங்களின் அதிகார வரம்பு சட்டத்தில் குறிப்பாக வரையறுக்கப்படுறது எதுவும் இல்லாம தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அந்தந்த மாநிலம் சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வரையறை வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். புதிய அட்டவணை 11வது அட்டவணையில் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது பார்க்கிறோம். சோ 243 எப்படி பி அப்படின்ற ஆர்டிகல் வந்து சேர்க்கிறாங்களோ, சட்டப்பிரிவு சேர்க்கிறாங்களோ, அதே மாதிரி புதிய அட்டவணையை சேர்க்கிறாங்க. 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படி பார்க்கிறோம். அதாவது மொத்தம் நம்ம அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வரும் பொழுது ஜனவரி 26 1950 வந்து 8 அட்டவணை தான் இருந்தது. 9வது அட்டவணையை என்ன பண்ணாங்க அப்படின்னா நிலச்சீர்திருத்தம் ஃபர்ஸ்ட் கொண்டு வருவாங்க. நிலச்சீர்திருத்தம் மட்டும் இல்லாம நீதி, அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஸோ அவங்களுடைய வந்து மறு ஆய்வுக்கு உட்படாதது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க வந்து. 10வது அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டமா இருக்கு. 11 தான் என்ன இருக்கு அப்படின்னா பஞ்சாயத்து அப்படி பார்க்கிறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்ப இந்த கட்டாயம் மற்றும் விருப்பமான செயல்பாடுகளை வழங்குகிறது அப்படிங்கிறோம். இது பொறுத்தவரையும் வந்து 11வது அட்டவணை அப்படின்னு பார்க்கும்போது கிராம நிலை, மாவட்ட அளவில் மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களில் உள்ள கிராமம் மற்றும் மாவட்ட பஞ்சாயத்துகள் இடையே இடைநிலை பஞ்சாயத்து உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. அப்ப 20 லட்சத்துக்கு மேல மக்கள் தொகை இருக்கக்கூடிய மாநிலமா இருந்ததுன்னா 3 அடுக்கு முறை ஃபாலோ பண்ணலாம். இப்ப தமிழ்நாடு பொறுத்த மக்கள் தொகை அப்படின்னு 8 கோடியை நம்ம தாண்டிட்டோம் வந்து. ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்புலேஷன் அப்படின்னா 1992 கொண்டு வராங்க. அப்போ 2001 கிட்டத்தட்ட நம்ம 6 கோடி பாப்புலேஷன் இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வந்து 3 அடுக்கு முறை பஞ்சாயத்து தான் ஆரம்பத்திலே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். சிறிய மாநிலங்களாக இருக்கும் பட்சத்தில் யூனியன் பிரதேசமாக இருக்கும்போது அங்கே 2 அடுக்கு முறையா 3 அடுக்கு முறையா அப்படின்னு பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இருக்கோம். இந்த திருத்த சட்டத்தில் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பட்டியல் சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கு 3 அடுக்குகளில் வந்து இடஒதுக்கீடு வழங்கியது. பெண்களுக்கும் மொத்த இடங்களில் 3 1 பங்கு என்னது குறையாமல் இடஒதுக்கீடு வழங்கியது. பஞ்சாயத்துகளின் பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த மாநில சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியுடைய எந்த ஒரு நபரும் பஞ்சாயத்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பஞ்சாயத்துகளின் பொறுப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 11வது அட்டவணையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. தேசிய நிதிக்குழுவை போலவே அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக மாநில நிதிக்குழு நம்ம இன்னைக்கு பார்த்தோம்ல, கே அலாவுதீன் வந்து பார்த்தீங்கன்னா 7வது நிதிக்குழு தலைவராக வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து இன்னைக்கு அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் அப்படி சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதுதான் இங்க இருக்கு. அவன் மாநில நிதிக்குழுவை நிதி உதவியை மாநிலங்களிலிருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மாற்றுவதற்கு என்னது சூத்திரம்னா ஃபார்முலா, அவர் எப்படி வந்து மாற்றலாம் அப்படின்னு ஃபார்முலா வந்து அவர் வந்து டிசைட் பண்ணலாம். அப்ப 2027 ஏப்ரல் 1 இருந்து 2032 மார்ச் 31 வரை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசு எவ்வளவு நிதியை வந்து லோக்கல் பாடி கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றது யாருன்னா நிதிக்குழு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அதுவும் எதுக்குள்ள வருது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்த சட்டத்தின் மூலமா 243வது ஆர்டிகிள்குள்ள வருது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2,50,000 அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் வந்து பாக்ஸ் ஐட்டம் கேட்டுருவாங்க. 73வது அரசியலமைப்பு திருத்தம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளின் விளைவாக உள்ளூர் அதிகாரிகளும் அரசு அல்லது மாநிலமும் என்று திறம்பட கருதப்பட வேண்டும் என்று ஆணையிடுகிறது. நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்தோம் அரசுனா என்னன்னு பார்க்கும்போது மத்திய அரசு, மாநில அரசு, லோக்கல் பாடின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 12 நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை உரிமைகள்ல வந்து நம்ம 12 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அரசுனா என்ன டெஃபினிஷன் பார்க்கும்போது பார்த்தோம். அரசுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன் கூட அது வரும் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அந்த அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் வரும்னு பார்த்திருந்தோம். மாநில தேர்தல் ஆணையங்கள் அப்படின்றதும் மாநில நிதி ஆணையங்கள் போன்ற அமைப்புகளை வந்து உருவாக்குவது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாகவே மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது இம்பார்ட்டன்ட். முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா
இந்த பஞ்சாயத்து ராஜ் பொறுத்தவரையும் இது வந்து 3 அடுக்கு அமைப்பு அப்படின்னு பார்க்குறோம். உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்களின் தேர்தல் வந்து பெண்கள் மற்றும் எஸ்சி எஸ்டிகளுக்கு இடையே ஒதுக்கீடு அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் அதுல முக்கிய அம்சங்களா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட். அதுவும் இம்பார்ட்டன் வந்து அதே மாதிரி 5 வருட கால அளவு அப்படின்னு பார்க்குறோம். மாநில தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தல், நிதி மற்றும் நிதி ஆணையம் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து இது எல்லாமே முக்கிய அம்சங்களா எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் இருக்கு அப்படின்னு 11வது அட்டவணையில் வந்து பஞ்சாயத்துகளின் எல்லைக்குள் வைக்கப்பட்டுள்ள பின்வரும் 29 பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழே வருது. அப்ப எத்தனை சப்ஜெக்ட் வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்கன்னு கேட்பாங்க. இந்த நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பஞ்சாயத்துனா வந்து 29, அதே நகராட்சி வந்து 18 சப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம பார்க்க 18 சப்ஜெக்ட். ஸோ அப்ப பஞ்சாயத்து 29, நகராட்சி 18. இது கேட்பாங்க, கேள்வியா கேட்டாங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடணும் ஃப்ரெண்ட். ஓகேவா? மொத்தம் 29. ஆனால் அதில் இருக்கிறது எதுன்னு கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா இருக்கும். இப்போ சாலை வசதியாக இருக்கட்டும், குடிநீர் வசதியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து யார்கிட்ட வரும் அப்படின்னா பஞ்சாயத்து கிட்ட. விவசாயமாக இருக்கட்டும், நில சீர்திருத்தமாக இருக்கட்டும், சிறிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், குடிசை தொழிலாக இருக்கட்டும், இது எல்லாமே எது கீழே வரும் அப்படின்னா பஞ்சாயத்து அமைப்புகள் கீழே வந்துடும். அந்த 29 சப்ஜெக்டை டீல் பண்ணுவாங்கன்னு பார்க்குறோம். அடுத்து கட்டாயமற்ற தன்னார்வ விதிகள் சொல்லி 2ஆ பிரிக்கிறேன். அதை கட்டாயமா இருக்கணும் இந்தியா முழுக்கும். தன்னார்வனா நீங்க தேவைப்பட்ட ஆப்ஷன் வந்து நீங்க அதை வந்து செயல்படுத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா அந்த 1992ஆம் ஆண்டு 73வது சட்ட திருத்தத்தின்படி என்ன பண்றாங்க, சட்டம் கொண்டு வராங்க. அப்ப அந்த சட்டத்துல என்னெல்லாம் கட்டாயமா ஆக்குறாங்களோ அது இந்தியா முழுக்க செயல்படுத்தணும். எதெல்லாம் ஆப்ஷனலா இருக்கோ தேவைப்பட்டா அந்தந்த மாநிலம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்ப கட்டாயம் என்ன அப்படின் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 73 அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து 1992 அல்லது அரசியலமைப்பின் வந்து 9வது பகுதி, அரசியலமைப்பின் 9வது பகுதியின் கட்டாயம் அல்லது தன்னார்வ என்ற அடிப்படையில் விதிகளை அம்சங்களை கொண்டு வராங்க. அந்த கட்டாய விதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. வந்து அந்த லிஸ்ட்ல முக்கியமானது என்ன அப்படின்னா பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிட குறைந்தபட்ச வயது வந்து 21 இருக்க வேண்டும். வந்து 3 நிலையிலும் உள்ள பஞ்சாயத்துகளில் எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு இடங்களை என்ன பண்ண இடஒதுக்கீடு வந்து பண்ணணும். வந்து அதே மாதிரி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இடஒதுக்கீடு வந்து பண்ணணும். வந்து பெண்களுக்கு போது வந்து பார்த்தீங்கன்னா 3இல் வந்து 1 பங்கு கண்டிப்பா வந்து ஒதுக்கணும். வந்து தமிழ்நாடு பொறுத்த 50% ரிசர்வேஷன் இதுல உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறோம். அனைத்து நிலைகளிலும் உள்ள பஞ்சாயத்துகளின் பதவி காலம் என்னவா இருக்கணும்னா 5 ஆண்டுகளாக நிர்ணயித்தல் வேண்டும். இந்த அனைத்து நிலையிலும் 5 ஆண்டுகள் தான். வந்து எந்த ஒரு பஞ்சாயத்தும் கலைக்கப்பட்டால் 6 மாதங்கள் என்ன பண்ணணும், தேர்தல் வச்சே ஆகணும் அப்படி பார்க்குறோம். அந்த பஞ்சாயத்துகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கு மாநில தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும். வந்து அதே மாதிரி ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு மாநில நிதி ஆணையம் அமைப்பு. இதெல்லாம் கட்டாயமா இந்தியா முழுக்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். கட்டாயமாக்கப்பட்டது. அதே தன்னார்வ ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம கட்டாயம் அப்படின்றத நமக்கு வந்து அவசியம். அதுதான் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. நம்ம அதை மட்டும் பார்த்துக்கிட்டா கூட போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து இப்போ 3 அடுக்கு பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பு இதுல வந்து மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாவட்ட கவுன்சில் வந்து அரசியல் அளவில், ஊராட்சி ஒன்றியம் கிராம பஞ்சாயத்து சொல்லி அரசியல் அளவில், நிர்வாகம் அப்படின்னு பார்க்கும்போது மாவட்ட ஊரக வளர்ச்சி ஆணையர், இந்த இணை ஆணையர் அப்படின்ற போஸ்ட் வந்து இருக்கும் மாவட்ட அளவில். அதே மாதிரி வட்டார வள மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்லுவோம்னா அந்த பிடிஓன்னு சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ பிளாக் லெவல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லுவோம். வந்து அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னா விஓ. இப்போ நீங்க தான் வந்து ஸோ அப்போ இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்துன்னு பார்க்குறோம். இப்போ நீங்க வந்து எதுல வருவீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரா வருவீங்க, நிர்வாகத்துல நீங்க வருவீங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து பஞ்சாயத்து ராஜோட 3 அடுக்கு அமைப்புல உங்களுடைய பங்கு வந்து இருக்கா அப்படின்னா இருக்க போகுது அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ கிராம நிர்வாக அலுவலர் 3வது கட்டமா மாவட்ட ஊரக வளர்ச்சி ஆணையர், 2வது வட்டாரம் வள மையம், 3வது வந்து கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்டம் உங்களுக்கு தெரியும், ஊராட்சி ஒன்றியம் தெரியும், கிராமம் தெரியும். இந்த ஆர்டர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆர்டரை நீங்க பார்த்து வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். அடுத்து மாவட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லும் போது வந்து அதனுடைய பாப்புலேஷன் அப்படின்னு ஒவ்வொரு 50,000 பேருக்கும் ஒரு மாவட்ட பஞ்சாயத்து அமைக்கப்பட்டு வந்து வார்டு உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அப்ப எவ்வளவு உறுப்பினர்கள் 50,000 மேலே இருக்கு மாவட்டங்கள் எடுத்துக்கும் போது. சிறிய மாவட்டம் தான் 50,000 மேல இருக்கும், பெரிய மாவட்டம்லாம் லட்சக்கணக்கில் இருக்கு பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணா ஒரு பஞ்சாயத்து அமைக்கப்படணும், மாவட்ட பஞ்சாயத்து. அதுல வார்டு உறுப்பினர்கள் இருப்பாங்க, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதான் வந்து மாவட்ட பஞ்சாயத்து. அப்போ மாவட்ட பஞ்சாயத்தின் பதவி காலம் எவ்வளவு? 5 ஆண்டுகள் தான். எல்லா அமைப்புமே 5 ஆண்டுகள் தான்.
அடுத்து முன்னதாக கலைக்கப்பட்டால் என்ன பண்ணும் 6 மாசத்துல தேர்தல் நடத்தணும் அந்த கட்டாயமாக்கியிருக்காங்க நம்ம ஏற்கனவே மேல பார்த்தோம் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்துக்கும் ஒரு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளனர் இதன் தலைவர் மாவட்ட பஞ்சாயத்து அரசியல் நிர்வாகியாக உள்ளார் அறிவிக்கிறோம் மாவட்ட பஞ்சாயத்தின் அதிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிராம பஞ்சாயத்து மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி திட்டங்களை குறித்து அரசுக்கு ஆலோசனை சொல்றது யாருன்னா இவங்க தான் அப்ப இவங்க ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடும் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி என்ன பண்ணுவாங்க நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க திட்ட ஒதுக்கீடு பண்ணுவாங்க தலைமை நிர்வாக அதிகாரி யாரு அப்படின்னா ஒவ்வொரு மாவட்ட ஊராட்சிக்கும் திட்ட அலுவலர் அரசால் நியமிக்கப்படுகிறார் தமிழகத்தில் வந்து இவர் என்ன சொன்னா இணை இயக்குனர் அப்படி சொல்லி சொன்ன பதவியில் உள்ளவர் வந்து ஒன்றிய பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒன்றிய பஞ்சாயத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு நடுத்தர அடுக்கை உருவாக்குகிறது ஒன்றிய அப்படின்னா நடுத்தர அளவா வந்து இருக்கு பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கலாம் இது இடைநிலை அடுக்கு மற்றும் ஒன்றிய பஞ்சாயத்து கவுன்சில் தமிழ்நாடு என்றும் அழைக்கப்படுகிறது அப்படிங்க அதான் ஒன்றிய பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்து கவுன்சில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றிய பகுதியில் உள்ள 5000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் வீதம் ஒவ்வொரு வார்டிலிருந்தும் ஒரு உறுப்பினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படும் அப்ப ஒன்றிய பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய பகுதியில் 5000 மக்கள் தொகை அது மாவட்டம்னா 50000 இங்க 5000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 5000 மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் வீதம் வந்து ஒவ்வொரு வார்டிலும் இருந்து என்ன பண்ணா ஒரு உறுப்பினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு அங்க 50000 மக்கள் தொகைக்கும் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றிய தலைவர் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் வந்து அவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்ப ஊராட்சி ஒன்றிய தலைவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க நகராட்சி ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரி நகராட்சியில் பேரூராட்சி அந்த பேரூராட்சி தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக ஒரு துணைத் தலைவர் இருப்பார் அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த உறுப்பினர்களை ஒருத்தர் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படி பார்க்குறோம் அடுத்து தலைவரின் அதிகாரங்கள் ஒன்றிய பஞ்சாயத்து கவுன்சிலின் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்வாகியா அவர் வந்து இருப்பாரு அப்படின்னு பார்க்குறோம் வந்து ஸோ அது அவ்வளோ அந்த பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டா போதும் வந்து குரூப் 4 அளவுக்கு வந்து நிர்வாக இயந்திரம் அப்படின்னா பணிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய ஊராட்சி ஒன்றிய நிர்வாக இயந்திரம் இருக்கும் அதான் வட்டார வளர்ச்சி அலுவலர் பிளாக் டெவலப்மெண்ட் பிடிஓன்னு சொல்லல ஸோ அந்த ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க அடுத்து கிராம பஞ்சாயத்து பார்க்கணும் கடைசி 3வது அடுக்கு கிராம பஞ்சாயத்து என்பது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் முதன்மை அழகா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும் முதல் அழகா குறைந்தபட்சம் 500 மக்கள் தொகை கொண்ட ஒவ்வொரு கிராமத்திலும் பஞ்சாயத்து அப்படின்ற கிராம பஞ்சாயத்து அமைக்கணும் அந்த கிராம பஞ்சாயத்து என்பது கிராம சபை நிர்வாக குழுவா வந்து இருக்கும் இதன் உறுப்பினர்கள் எப்படி பண்ணுவாங்க நேரடியாக கிராம சபையால் ரகசிய வாக்கெடுப்பு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்படும் முழு கிராமமும் வார்டுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு வார்டும் 1 முதல் 3 உறுப்பினர்கள் வந்து அதை வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம் அந்த பட்டியலிடப்பட்ட சாதிகள் பட்டியல பழங்குடியினர் பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு உள்ளது அப்படி பார்க்குறோம் ஸோ அப்ப இவங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு பெண்களுக்கு 3 1 பங்கு இடஒதுக்கீடு இருக்கு அப்படி பார்க்குறோம் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் வந்து நேரடியாக கிராம சபை உறுப்பினர்கள் கிராம சபை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஸோ நேரடியாக அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து வயது வந்த குடிமக்களும் வாக்களிக்க தகுதி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் அது பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ல அந்த 21 வயது நிறைவடைந்தவர்கள் மட்டுமே உறுப்பினர்களாகவும் ஊராட்சி தலைவர்களாகவும் மற்ற துணைத் தலைவர்களாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் எங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் அப்படி பார்க்குறோம் சதியம் படம் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர் பதவி காலம் 5 ஆண்டுகள் வந்து சப்போஸ் கலைச்சிட்டாங்க அப்படின்னா 6 மாசத்துல எலெக்ஷன் வச்சாகணும் அப்படி பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் வந்து பஞ்சாயத்து தலைவரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது தலைவர் வந்து கிராம பஞ்சாயத்தின் அரசியல் நிர்வாகியா இருக்காரு கிராம சபை அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாயத்து ராஜின் அடித்தள அமைப்பா வந்து எது இருக்குன்னா கிராம சபை இது ஒரு புது அமைப்பா வந்து இருக்கு அப்படி பார்க்கலாம் அடிமட்ட அமைப்பாக இருப்பதால் நேரடி ஜனநாயகத்தின் அடிப்படை அழகாக செயல்படுகிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்ப கிராம சபை வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடி ஜனநாயகம் வந்து இருக்குல்ல டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம் ஸோ அதனுடைய கிராஸ் ரூட் லெவல்ல எது இருக்கு பேஸா வந்து எது இருக்கு அடிப்படையா எது இருக்கு அப்படின்னா இந்த கிராம பஞ்சாயத்து இந்த கிராம சபை எப்படி பார்க்கிறோம் ஒரு நிதியாண்டு கிராம சபை வந்து குறைந்தபட்சம் 3 தடவைன்னு சொல்லி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றாங்க ஆனா எத்தனை தடவை தமிழ்நாட்டுல கூட்டுறாங்கன்னா 6 வாட்டி கூட்டுறாங்க அப்படி பார்க்கலாம் கிராம சபை கூட்டத்தை கூட்டுவதற்கு கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு பொறுப்பு உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம் கூட்டத்தை கூட்டுறது யாருடைய பொறுப்பு அப்படின்னா கிராம சபை தலைவருக்கு வந்து பொறுப்பு அப்படின்னு பார்க்கிறோம் கிராம சபை கூட்டம் அப்படின்னும் போது ஆண்டுக்கு 6 தடவை கூட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அதுதான் ஜனவரி 26 குடியரசு தினம் இவை 1 தொழிலாளர் தினம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினம் நவம்பர் 1 உள்ளாட்சி தினம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் பார்க்கிறோம் இது எடுத்துட்டு மேல வேணா போட்டுக்கலாம் மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் வந்து ஜனவரிக்கு அடுத்தே போட்டுக்கலாம் அடுத்து கமிட்டிஸ் ரிலேட்டட் டு பஞ்சாயத்து ராஜ் வந்து பார்க்க போறோம் ஃப்ரெண்டு கான்ஸ்டிடியூஷன் வந்து வந்ததுக்கு அப்புறம் சரி இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அரசியலமைப்பு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்னென்ன கமிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து நிறுவனங்களுக்கான அதிகாரங்கள் செயல்பாடுகளை பகிர்ந்து அளிப்பதற்கான பணிக்குழு வந்து லலித் மத்தூர் அப்படின்ற தலைமையில வந்து 2001ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்டது பார்க்கிறோம் வந்து அப்புறம் அடிமட்ட அளவில் திட்டமிடல் அப்படின்னும் போது வி ராமச்சந்திரன் 2005 பார்க்கிறோம் மாவட்ட திட்டமிடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராஜ்வந்த் சந்து வந்து 2008 வந்து மறுசீரமைப்புக்கான மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை என்னென்ன வார்த்தை டிஃபரெண்டா இருக்கோ அதுதான் கொண்டு வரோம் அது வி ராமச்சந்திரன் வந்து திருப்பி அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2010 பொது சரக்குகள் மற்றும் சேவைகள் திறம்பட
வழங்குவதற்காக என்ன பண்ணா மணிசங்கர் ஐயர் அவர் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா குழு 2012 போட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் தொடர்புடைய குழுக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கமிட்டிக்கு அடுத்தபடியா நம்ம வச்சுக்கலாம். இது அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன கமிட்டி வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு ஏற்பட காரணமா இருந்தது. ஃபர்ஸ்ட் பல்வந்தராய் மேத்தா குழு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து அசோக் மேத்தா குழு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து சிவி சிங்வி குழு அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அதுக்கப்புறம் போட்ட கார்கில் குழு இது எல்லாமே கூட நம்ம நோட் பண்ணிக்கணும். எந்த இயர்ல வந்து போட்டாங்க, யார் போட்டாங்க அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் பண்ணுது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அது ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு பஞ்சாயத்து ராஜ் தொடர்பான சரத்துக்கள் வந்து சட்டப்பிரிவு என்னென்ன இருக்கு அப்படின்னா கிராம சபை இருக்கணும்னு சொல்றது எந்த ஆர்டிகல் கேட்டாங்கன்னா 243A அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பு வந்து 243B, பஞ்சாயத்துகளின் அமைப்பு 243C, அதுல இடஒதுக்கீடு வந்து 243D அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல் வந்து 243K அப்படி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையீடு தடை விதிச்சிருக்கிறது 243O அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ அப்போ பஞ்சாயத்து ராஜ் பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சரத்து எண் அப்படின்னு விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த 243A B C D அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா K அப்புறம் O வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் வந்து. ஓகேவா? அடுத்து தமிழ்ல பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜின் பரிணாம வளர்ச்சியின் மைல்கல்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1950 சுய அரசு அலகுகள் பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது. ஸோ அது எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா 40 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சட்டப்பிரிவு 40 அப்படின்றது வந்து நம்ம டிபிஎஸ்பியில் ஆல்ரெடி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு 1952 சமூக மேம்பாடு திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். 1957 வந்து பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி அப்படின்ற கமிட்டி வந்து அமைக்கப்பட்டு அதன் அறிக்கை வந்து நவம்பர் 24 தனது அறிக்கையை சமர்ப்பித்தது. 57 வந்து பல்வந்தராய் மேத்தா கமிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். சமூக மேம்பாடு திட்டம் 1952 அப்படின்றது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து முக்கியமானது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். 1986 வந்து LM சிங்வி கமிட்டி வந்து அதனுடைய அறிக்கை பஞ்சாயத்து அரசியலமைப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து 1987 பாராளுமன்றம் திருத்தம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு PK துங்கோன் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா துணைக்குழு வந்து கொண்டு வராங்க. அடுத்து 1989 வந்து அரசியலமைப்பு திருத்தம் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா ராஜ்யசபால வந்து ஃபெயிலியர் ஆயிருது, பாஸ் பண்ண முடியல. லோக்சபால பாஸ் பண்றாங்க. திரும்பி 1990 வந்து 74 அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா மக்களவே கலைச்சிருவாங்க வந்து. 91 PV நரசிம்மராவ் பீரியட்ல தான் 73வது பஞ்சாயத்துகள் 73 நகராட்சிகள் வந்து திருத்த சட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து கொண்டு வந்துருவாங்க 1992 அப்படி பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சரி 91 கொண்டு வருவாங்க, 92 பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போ 92 பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் 93 என்ன பண்றாங்கன்னா சட்டம் கொண்டு வராங்க வந்து. ஸோ திருத்த சட்டம் கொண்டு வந்தாச்சு. அந்த 93 வந்து என்ன ஆகுதுன்னா அமலுக்கு வருது அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ எப்போ அமலுக்கு வருது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கான அந்த டெட்லைன் கொடுக்கறது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 1993 94 அனைத்து மாநிலங்களும் என்ன பண்ணா சட்டம் நிறைவேற்றணும் அவங்களோட சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்து. ஸோ அப்போ 1993 74 திருத்த சட்டம் 1992 ஏப்ரல் 24 முதல் அமலுக்கு வருகிறது. அது மாதிரி 74வது திருத்த சட்டம் 1992 ஜூன் 1 முதல் அமலுக்கு வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து மத்தியில் மாநிலங்கள்ல என்ன பண்றாங்கன்னா 93 to 94 டைம் பீரியட் கொடுத்து அமலுக்கு கொண்டு வர சொல்றாங்க. இதான் வந்து அதனுடைய வரலாறு. அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் ஃப்ரெண்ட் வந்து. அடுத்து 11வது அட்டவணை பிரிவு 243 G வந்து. ஸோ அதுல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த G ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ G என்ன சொல்லுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் வந்து 28 சப்ஜெக்ட் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கணும். 28 சப்ஜெக்ட் பார்க்குறோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா 28 தானே நம்பர் கரெக்டாக தானே சொல்றேன். ஓகே 28. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 19 வந்து யாருக்கு வரும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு வரும். ஸோ அது இம்பார்ட்டன்ட், நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஞாபகம் வச்சுக்கணும். கிராம சுயாட்சி பற்றி காந்தியின் கருத்து அப்படின்னு காந்தி உண்மையில் வந்து சுராஜ் அது கிராம மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்திய மக்களின் சுயாட்சி விரும்பினார். இந்தியாவின் ஆன்மா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா காந்தி தான் சொல்றாரு. ஸோ அவர் வந்து நம்ம எளிமையான வார்த்தையில சொன்னா காந்தி லட்சிய அடிப்படையில் கிராம சுய சார்புடையதாக இருக்க வேண்டும்ன்றாரு. வாழ்க்கை, உணவு, ஆடை, சுத்தமான நீர், சுகாதாரம், வீடு, கல்வி மற்றும் பிற தேவைகள், அரசாங்கம் மற்றும் தற்காப்பு உட்பட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராம அளவில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி காந்தி விரும்புறாரு. ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சி அரசு அப்படி பார்க்கிறோம். இது வந்து 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து பல்வேறு மாநிலங்களில் சட்டம் பல்வேறு மாநிலங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை அமைக்க வழிவகை செய்தது அப்படி பார்க்கிறோம். அப்ப நகர்ப்புற உள்ளாட்சி நம்ம அடுத்து படிக்க உள்ளது.
ஃப்ரெண்ட் 29 ஃப்ரெண்ட் நான் டவுட்டாக இருந்தேன். 29-18 அது 29 28 29 கேட்கா மொத்தம் 29 சப்ஜெக்ட் இருக்கு. 18 வந்து நகராட்சி, அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். மகாத்மாவுடைய லட்சியமா இருக்கிறத நம்ம நிறைவேற்றினது தான் இந்த சட்ட திருத்தம் பார்க்கலாம். அடுத்து 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து பல்வேறு மாநில நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்க வழிவகை செய்தது. எப்படி பஞ்சாயத்து அப்படின்னும் போது வந்து நம்ம 3 அடுக்கு அப்படின்னு பார்த்தோமோ, அது நகராட்சி அப்படின்னு பார்க்கும்போது மாநகராட்சி, நகராட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அதில் வந்து நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். சரி, அப்போ ஊராட்சி ஒன்றியங்கள் அப்படின்னு கிராமத்தில் வந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ முனிசிபல் கார்பரேஷன் சொல்லுவோம், முனிசிபாலிட்டி சொல்லுவோம். ஸோ அதுக்கு அடுத்து டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ 3 கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு வந்து இருக்கு நகர்ப்புறத்தில் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சட்ட திருத்தம் வந்து சட்டங்கள் கொண்டு வந்து என்ன நகராட்சி அமைப்புகளுக்கு வந்து வித்திட்ட தெரிவிக்கிறோம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தான் நவீன இந்தியாவில் தோன்றி வளர்ந்த நபிகம். ஸோ நம்ம நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நகர்ப்புற ஆட்சி அமைப்பு அப்படின்றது ஆங்கிலேய காலத்துல தான் தொடங்குது. இதை வந்து நம்ம எடுத்துட்டு போயிட்டு சிந்து சமவெளி நாகரிகத்திலேயோ அல்லது நம்ம இடைக்காலத்திலேயோ பிற்காலத்திலேயும் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸ்ட்ரைட்டா நம்ம இங்கே வருது அப்படின்னா வந்து நம்ம ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இது வந்து தோன்றி வளர்ந்தன. 1688 என்ன பண்றாங்கன்னா இந்தியாவின் முதல் மாநகராட்சி மெட்ராஸில் அமைக்கப்பட்டது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கார்பரேஷன் எதுன்னு கேட்டாங்கன்னா சென்னை கார்பரேஷன் தான். 1688 அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து எங்க வருதுன்னா மும்பையில வந்து கொண்டு வராங்க 1726. பம்பாயில கல்கத்தா பம்பாய் மற்றும் கல்கத்தா மாநகராட்சிகள் அமைக்கப்பட்டது 1726 அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ ரொம்ப இயர்லியரா வந்து கார்பரேஷன் அப்படின்றது சென்னையில ஸ்டார்ட் ஆகுது. 1870ஆம் ஆண்டு லார்ட் மேயோவின் நிதி பரவலாக்கம் குறித்த தீர்மானம் உள்ளூர் சுய அரசாங்கம் நிறுவனம். நம்ம லார்ட் மேயோ என்ன பண்றாருன்னா வந்து சுய அரசு நிறுவனின் வளர்ச்சியை காட்சிப்படுத்தியது. அப்போ லார்ட் மேயோ அப்படின்றவர் 1870. இவர் இன்னொருத்துக்கும் ஃபேமஸ் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சென்சஸ்னா 1872 யாருடைய பீரியட்னு பார்த்தீங்கன்னா லார்ட் மேயோட பீரியட்ல தான் எடுப்பாங்க வந்து. அதுக்கப்புறம் வந்து முறையான கணக்கெடுப்பு தான் 1881 அப்படின்னு பார்ப்போம். அப்போ வந்து ரிப்பன் இருப்பார் வந்து. ஸோ அப்போ முதல் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 1872 அப்படின்னு இம்பார்ட்டன்ட். 1882 வந்து ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் உள்ளூர் சுயராட்சியத்தின் மேக்னா கர்த்தாவா போற்றப்படுகிறது. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மேயோனா நிதி பரவலாக்கம் குறித்து பேசுறாரு. ஆனா 1882 வந்து யார் வராரு அப்படின்னா ரிப்பன் வராரு. ரிப்பன் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதா வந்து மேக்னா கர்த்தா ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி கவர்மெண்ட் அப்படி பார்க்கிறோம். உள்ளாட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் அப்படி பார்க்கிறோம். இது இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே பார்த்ததுதான். அடுத்து மாநகராட்சி அப்படின்னும் போது பல லட்சம் மக்கள். இது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடுது, எக்ஸாக்டா ஒரே மாதிரி இல்ல. அதனால பல லட்சம் மக்கள் வசிக்கும் பெரிய நகரங்கள் தான் என்ன சொன்னா மாநகராட்சின்னு போறோம். மாநகராட்சி ஆணையர் வந்து நிர்வாக அதிகாரியா இருக்காரு. மாநகராட்சியின் தலைவர் யார் அப்படின்னா மேயர் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ ஆணையர் வந்து நிர்வாக அதிகாரியாகவும் தலைவர் வந்து மேயர் இருக்காங்க அப்படின்னு பார்க்கிறோம். மேயர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பதவி காலம் எவ்வளோனா 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி பஞ்சாயத்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் நகராட்சியும் 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். தமிழகத்தில் மொத்தம் எத்தனை மாநகராட்சியில் இருக்குன்னு கேட்டுருவாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இது 25 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கண்டிப்பா கேட்பாங்க. 25 மாநகராட்சிகள் இருக்கு, என்னென்னு கேட்க மாட்டாங்க வந்து. ஆனா 25 மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை 38 வந்து. அப்ப மாநகராட்சியில் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 தான் அப்படி பார்க்கிறோம். கம்மியா தான் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம், 38 இல்ல. நகராட்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் நகர்ப்புறத்தை நிர்வகித்ததை குறிக்கிறது. 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் பகுதி. பல லட்சம் அப்படின்னா வந்து மாநகராட்சி, 1 லட்சத்துக்கு மேல இருந்தாங்கன்னா அது வந்து நகராட்சியா வந்து அழைக்கப்படுகிறது. இப்ப வருமானத்தின் அடிப்படையில் எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்றாங்க அதன் அடிப்படையில் என்ன பண்றோம்னா நம்ம மாநகராட்சி, நகராட்சி, டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம் வந்து. அவர்களின் பதவி காலம் என்னப்பா அப்படின்னா அதுவும் 5 ஆண்டுகள் அப்படின்னு பார்க்கிறோம். நகராட்சி நிர்வகிப்பதற்கு ஒரு நகராட்சி ஆணையர் அரசாங்கத்தால், இதான் குரூப் 2 போஸ்ட்னு சொல்லுவோம். இந்த முனிசிபல் கமிஷனர் சொல்லுவோம். அந்த டிஎன்பிசியில் நம்ம குரூப் 2ல வந்து முனிசிபல் கமிஷனர் அப்படின்னு போஸ்ட் இருக்கு, எம்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த போஸ்டிங் எடுத்து அந்த போஸ்டிங் சூஸ் பண்ணுவாங்க. நகராட்சி ஆணையராக அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவாருங்க. இந்தியாவில் 8 வகையான வந்து நகர்ப்புற உள்ளாட்சிகள் உள்ளன அப்படின்னு பார்க்குறோம். நகர்ப்புற அரசாங்க அமைப்பை வந்து 1992ஆம் ஆண்டு 74 அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாக இந்த அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடைக்குது. மத்திய அளவில் யாருக்கு நகர்ப்புற உள்ளாட்சி என்ற பொருள் பின்வரும் 3 அமைச்சகங்களால் வந்து கையாளப்படுகிறது. ஒன்னு என்னன்னா வீட்டு வசதி நகர்ப்புற விவரங்கள் அமைச்சம் வந்து. இது முக்கியமான அரசு. மத்திய அரசுல வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை
அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு 3 அமைச்சகம் இருக்கு. காரணம் என்னன்னு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி இருக்கு அப்படின்னும் போது முனிசிபல் கார்பரேஷன் இருக்கு, முனிசிபாலிட்டி இருக்கு, டவுன் பஞ்சாயத்து இருக்குன்னு அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வீட்டு வசதி நகர்ப்புற அமைச்சகம் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ராணுவ குடியிருப்பு வாரியங்கள் இருக்கு அப்படின்னும் போது இப்போ எக்ஸாம்பிள் ராணுவ குடியிருப்பு வாரியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ஆவடியில் இருக்கு. ஆவடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி வந்து டேங்க் வந்து உற்பத்தி பண்ற தொழிற்சாலை இருக்குன்னா ஸோ அங்க இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அது தொடர்புடைய நகர வசதி செய்யறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சகத்துக்கு கீழே வரும்னா பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு கீழே வரும், வந்து ராணுவ குடியிருப்பார் தான். அதே வந்து யூனியன் பிரதேசங்களை பொறுத்தவரையும் என்னது அர்பன் மினிஸ்ட்ரி மூலமா வராது, நகர்ப்புற விவகார அமைச்சகம் மூலமா வராது. அது வந்து டைரக்டா ஏன்னா ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வந்து உள்துறை அமைச்சகத்தின் மூலமா வரும். ஸோ அப்போ உள்துறை அமைச்சகமும் என்னது நகராட்சி நகர்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு ஏற்படுத்துறதுக்கு வசதி ஏற்படுத்துறதுக்கு நிர்வகிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். எங்கன்னா யூனியன் பிரதேசத்தில். அதே பாதுகாப்பு அமைச்சகம் வந்துச்சுன்னா ராணுவ குடியிருப்பு வாரியங்கள், அது வீட்டு வசதி நகர்ப்புற விவகார அமைச்சகம், மற்ற அனைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதி இருக்கும். அரசியலமைப்பு 1989 ராஜீவ்காந்தி ட்ரை பண்றாரு, 65வது அரசியலமைப்பு திருத்த மசோதா கொண்டு வராரு. ஆனா என்ன பண்ணிடுறாங்க, ராஜ்யசபால தூக்கடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்குவதன் மூலம் அவற்றை வலுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுசீரமைப்பு நோக்கமாக கொண்டது. மசோதா மக்களவை நிறைவேற்றப்பட்டாலும் மாநிலங்களில் தோற்கடிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். 1989 அதுக்கப்புறம் காலாவதியானது. இந்த 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்றது வந்து நகர்ப்புறங்கள் மற்றும் பல்வேறு நகரங்களின் தன்மை, அளவு, முக்கியத்துவம் ஆகியவற்றை கொண்டு அமைக்கப்பட்ட பல்வேறு வகையான நகராட்சி அமைப்புகளை உள்ளடக்கியதா இருக்கு. இதுல மாநகராட்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உயர்மட்டத்தில் வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ மாநகராட்சி நகராட்சி கட்டுப்படுத்தும்னா கிடையாது, தனித்தனியாக செயல்படும். ஆனா பஞ்சாயத்து அப்படின்னு எடுத்துட்டா மாவட்டம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஜில்லா பரிஷத்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்து வந்து வட்ட அளவில் இருக்கிறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மண்டல் பரிஷத், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராம அளவில் இருக்கிறதுன்னு பார்க்கணும். ஆனா ஒண்ணு கீழே ஒண்ணு வந்து இருக்கும், ஒவ்வொன்றும் தனித்தனியா வந்து செயல்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆனா மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குறதுன்னா மாவட்ட பஞ்சாயத்து தான் ஆலோசனை வழங்கும் அப்படி பார்க்கிறோம். அடுத்து நகர் பஞ்சாயத்து அல்லது டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நகர் பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்து என்பது ஒரு இடைநிலை பகுதியாக, அதாவது கிராம பகுதியிலிருந்து நகர்ப்புறமாக மாறிய பகுதி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். இங்க பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து இதை வந்து என்ன சொல்லணும்னா அத்திகை பகுதியில் மக்கள் தொகை 5000 அல்லது அதற்கு மேற்பட்டதுன்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ மாநகராட்சி அப்படின்னும் போது பல லட்சங்கள், நகராட்சி அப்படின்னும் போது வந்து 1 லட்சத்துக்கு மேல. அதே வந்து நகர் பஞ்சாயத்து இல்லை டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம், பஞ்சாயத்துன்ற வார்த்தையை சேர்ந்து வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து அது 3வது கட்டமா இருக்கு. அது 5000 அதற்கு மேற்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். ஆனால் 15000க்கு குறைவாக உள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். வரி மற்றும் ஆதாரங்கள் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து 3 விதமாக பிரிச்சுப்பாங்க, கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். மாநகராட்சி மன்றம் அப்படின்றது எதுனா மாநகராட்சி அளவில் இருக்கக்கூடியது அப்படின்னு. இதுல வந்து வயது வந்து ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து அதுல வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அதுதான் மாநகராட்சி மன்றம். இதுல மேயர், துணை மேயர்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம கேட்க மாட்டாங்க. மாநகராட்சி ஆணையர் அப்படின்னு நிர்வாக அதிகாரி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஸோ அதனால இதெல்லாம் விட்டுடலாம். தமிழ்நாட்டில் 25 மாநகராட்சிகள் இருக்கு. அதே மாதிரி 159 நகராட்சிகள் இருக்கு. கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட். வந்து இப்போ டேட்டா 159 அப்படின்னு பார்க்குறோம் வந்து நகராட்சிகள் அப்படின்னா வந்து. அதே வந்து 490 வந்து நகர பஞ்சாயத்துகள், நகர்ப்புற உள்ளாட்சி வந்து இருக்கு. ஸோ அப்போ மாநகராட்சி அப்படின்றது வந்து 25 இருக்கு. அதே 159 வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகள் இருக்கு. 490 வந்து பார்த்தீங்கன்னா நகர பஞ்சாயத்துக்கள் வந்து 490 இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். வந்து எக்ஸாக்ட் டேட்டா வந்து இப்போ ப்ரெசென்ட்டா இன்னைக்கு டேட்ல வந்து கவர்மெண்ட் வெப்சைட்ல இருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட். வந்து அது இம்பார்ட்டன். வந்து அடுத்து நகராட்சி அப்படின்னும் போது என்ன பண்ணா 3 வகுப்பா பிரிக்காங்க. கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 சொல்லி பிரிக்காங்க. அதுல என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகையில 1 லட்சம் அதுக்கு மேல இருந்தா நகராட்சி, பல லட்சம் இருந்தா மாநகராட்சி வந்து. அதே வந்து 50,000க்குல இருந்து 1 லட்சத்துக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் B வந்து. கிளாஸ் C அப்படின்னா 50,000க்கு குறைவாக அப்படின்னு பார்க்குறோம். அது நகர பஞ்சாயத்துனா எவ்வளவுனா 5,000க்கு மேல 15,000க்குள்ள அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அது வந்து நகர பஞ்சாயத்து அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் 1994ஆம் ஆண்டு புதிய சட்டம் வந்து தமிழ்நாட்டில் அரசு வந்து இயற்றியதுன்னு இருக்கிறோம். இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அப்போ கொண்டு வரும்போது தமிழ்நாடு மாநிலத்தில் 12,620 கிராம பஞ்சாயத்துகள் இருந்திருக்கு. அதே மாதிரி 385 ஒன்றிய பஞ்சாயத்துகளும் 38 மாவட்ட பஞ்சாயத்துகள் உள்ளன அப்படின்னு பார்க்குறோம். வந்து தமிழ்நாடு பொறுத்தவரையும் பிரசண்டா வந்து இருக்கக்கூடிய எப்படி மாநகராட்சி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி மாநகராட்சி வந்து நம்ம வந்து இப்போ பார்த்தோம்ல இந்த 25 மாநகராட்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி நகராட்சிகள் வந்து 159 இருக்குன்னு பார்த்தோம். வந்து அதே வந்து நகர பஞ்சாயத்துகள் டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லும்போது வந்து 490 இருக்குன்னு பார்த்தோம். வந்து ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தான் நமக்கு இங்க பஞ்சாயத்து அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட
பஞ்சாயத்துன்னு தெரியும், மொத்த மாவட்டங்கள் இன்னைக்கு 38 கரெக்டா போட்டுருவீங்க, பிரச்சனையே இருக்கல. அந்த அதுக்கடுத்து ஒன்றிய பஞ்சாயத்துகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா 385 அப்படி பார்க்கிறோம். 38 385 இந்த 38 அப்படி மேல 38 வருது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து 12,620 வந்து கிராம பஞ்சாயத்துகள் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அப்பனா அது அத்தனை கிராம சபைகள் இருக்குன்னு அர்த்தம் வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 74வது திருத்த சட்டம் இருக்குல்ல நகராட்சி, அது தொடர்புடையது வந்து. அதே மாதிரி 72வது 72 73 இருக்குல்ல அது தொடர்புடையது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 72வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1992 கொண்டு வந்ததுல இருந்து அதன்படி வந்து 1994ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சட்டம் ஏற்றது. அதன்படி 3 அடுக்கு அமைப்பு இருக்கு, கிராம சபை இருக்கு, தேர்தல் ஆணையம் இருக்கு, நிதி ஆணையத்தின் அரசியலமைப்பு இருக்கு, அவர்களின் மக்கள் தொகைக்கு பட்டியலான பழங்குடியினர் இடஒதுக்கீடு இருக்கு, பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு, மாவட்ட திட்டமிடல் குழுக்களின் அமைப்பு, இது எல்லாமே வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து 1994 சட்டப்படி இந்த அரசியலமைப்பின் 12வது அட்டவணையில நகராட்சிகள் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் பார்க்கும்போது மொத்தம் எத்தனை இருக்குன்னா நம்பர் வந்து 18 இருக்குன்னு பார்க்கிறோம். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 29 அப்படின்னா கிராம பஞ்சாயத்துகள் இருக்குல்ல, ஸோ அதனுடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் கீழ எவ்வளவு சப்ஜெக்ட் வந்து அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா 29. அதே நகராட்சி அமைப்புகள் என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா 18 சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுதான், பெருசா ஒன்றும் தெரியாத ஒன்று இருக்கு போல. நகர்ப்புறத்தை திட்டமிடுறது, அப்புறம் கட்டிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா பயன்பாடு ஒழுங்குபடுத்துதல், அப்புறம் பொருளாதார சமூக வளர்ச்சி திட்டமிடல், சாலை வசதி, பாலங்கள், வீடு, தொழிற்சாலை, வணிக தேவைகள், நீர், சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை, தீயணைப்பு சேவைகள், நகர்ப்புற காடுகள், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், ஊனமுற்றோர் மற்றும் மன வளர்ச்சி கொண்டே உள்ளிட்ட சமூகத்தின் அழிந்த பிரிவினை நலங்களை பாதுகாத்தல், குடிசை பகுதி மேம்பாடு சொல்லிட்டு இது எல்லாமே நகர்ப்புற வறுமை ஒழிப்பு எல்லாமே எது கீழே வரும்னா நகராட்சி கீழே வரும் அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் பண்ணுது. அப்போ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நகராட்சி தொடர்பான சரத்துகள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது 243 P இருந்து ஆரம்பிக்குது நகராட்சி. அதுல 243 Q வந்து நகராட்சிகளின் அரசியலமைப்பு பத்தி பேசுது அப்படின்னு வந்து எங்க போய் முடியும் அப்படின்னா ZG போய் முடியும் ஃப்ரெண்ட் கடைசியா. ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அந்த நிதி ஆணையம் வந்து 243 Y பத்தி பேசுறாங்க, 243 Z வந்து நகராட்சி தேர்தலை பத்தி பேசுறாங்க வந்து. சோ அப்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா 243 வந்து 243 ஆர்டிகல் வந்து எதை பத்தி பேசுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் பத்தி பேசுது. அது ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆரம்பிச்சு 243 ஓ வரையும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து சரி நகரபாலிகா. ஓகே ஃப்ரெண்ட். ஸோ இதை பற்றி பேசுது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம் வந்து. ஸோ இது கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அவ்வளோ ஃப்ரெண்ட். லோக்கல் கவர்மெண்ட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம்.